அதே மாதிரி இந்த வீக் வந்து எஃப்ஜே வந்து ஒரு ரெட் கார்டு இல்லை எல்லோ கார்டு யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஜேவும் கமருதீன் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிக் பாஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி வந்து உள்ள வயலன்ஸா வந்து ஆக்ட் பண்ணக்கூடாது. ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது அதில் போய் எஃப்ஜே வந்து கை ஓங்கினதும் கமருதீன் போயிட்டு விலைக்கு விடுற மாதிரி தள்ளி விட்டதும் இது எல்லாமே வந்து ஒரு வயலன்ஸ் கூட வந்து சேர்ந்தது. இது வந்து முழுக்க முழுக்க தவறு. இதுக்காக வந்து பிக் பாஸ் வீட்ல இருந்து இந்த வீக்ல வந்து அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்க வாய்ப்பு இல்லை, ஆனா எல்லோ கார்டு கொடுத்து வார்னிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை வந்து ஒரு 2 பேத்துக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க பேசி தீர்த்துட்டு தவிர்த்து வாய் பிரச்சனையா மட்டும்தான் எல்லாமே இருக்கணும். அதாவது வாய் சண்டைகள் தான், வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் எதுவும் பேசாம பிரச்சனையை முடிக்கதான் பார்க்கணுமே தவிர்த்து கையோங்கிறது. இதுல எஃப்ஜே வந்து தான் பெரிய வீரன் மாவீரன் முடிஞ்சு அப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையோங்கின விஷயம் ரொம்ப 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 தப்பு. அதனால வந்து எல்லோ கார்டு கொடுத்து வார்னிங் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி அது கொடுத்தா கூட அவர் கோவத்தை அடக்கி வைக்கிறதுக்கு ஒரு விதமான ஒரு ரீசன் கம்பல்சரி பார்த்தோம்னா அது எல்லோ கார்டு கொடுத்துதான் ஆகணும். அதே மாதிரி கமருதீனுக்கும் அதே தான். ஸோ நான் தான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு இதுல வந்து சுத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா யார் யாருன்னு பார்த்தோம்னா கானா, அப்புறம் வந்து எஃப்ஜே, அப்புறம் கமருதீன், இவங்க ஒரு 3 பேர் வந்து நாங்க தான் எல்லாமே, எங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும், நாங்க பெரிய இது அப்படி பருப்பு அப்படிங்கிற ஒரு மெதப்புல சுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட. இதெல்லாம் வந்து வெத்து கதைகள்ங்கிற இதை போய் பிடிக்கிறோம். இப்ப இவங்களே வந்து ட்ரிகர் பண்ணி ஒருத்தரை டார்கெட் பண்ண பண்ண மக்கள் மத்தியில அவங்களுக்கு தான், அதாவது இவங்க யாரை டார்கெட் பண்றாங்க அவங்களுக்கு தான் வந்து அதிகமா ஓட்டு வந்து பாவம்னு பார்த்து அதிகமா ஓட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்க கேம் இதுதானா, உண்மையான முகம் இதுதானா? ஏன்னா அவர் சொல்லும்போது சார் இவங்கெல்லாம் ஹாப்பி மூடு சார் ஜாலியா இருப்பாங்க இப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சு உள்ள வந்து பார்த்தோம்னா இவங்க கேரக்டரே வேறையா இருக்குது. இவங்க வந்து எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னா ஆக்ஷன் சொன்னா மட்டும்தான் நடிக்க தெரியும். இவங்களாம் ஸ்கிரிப்ட் படி மட்டும்தான் போக தெரியுமே தவிர்த்து இவங்க வந்து ஒரு பிக் பாஸ் ஷோல வந்து கலந்துக்கிறதுக்கு உண்டான ஒரு அருகதை இருக்கான்னு கேட்டா இப்ப இருக்க சீசன்ல ஒருத்தருக்குமே அந்த அருகதை கிடையாது. எல்லாமே சண்டையை மட்டும்தான் வலிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் நேத்து நீல கண்ணீர் வடிச்ச ரம்யா ஜோ கண்ணீர் விட்டு அழுதாங்க. இன்னைக்கு வந்து